அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனோஜ் நேற்று நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் டயர்டாக தூங்கிடுறாரு. கடைப்பையன் ரொம்ப நேரம் ஃபோன் அடிச்சு யாருமே ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் விஜயாக்கு ஃபோன் அடித்தோன்னே, என்னப்பா என் நம்பருக்கு அடிக்கிறேன்னும் போது, சார் இல்லைங்களா, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன், அவர் நம்பர் நாட் ரீச்சபிள்லேயே இருக்குன்றாங்க. மனோஜை கூப்பிட்டு, இந்தடா உன் கடைப்பையன் ஃபோன் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. சொல்லு இவனே, இந்த மாதிரி என்ன கால் பண்ணியிருக்கேன் இந்த நேரத்துக்கு அப்படின்றாங்க. என்ன சார், கடையை காலி பண்ணும்போது என்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா? கடையை காலி பண்ணுறது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் அந்த கடைக்கு போயிருப்பேன்லன்னு. நான் எங்கடா கடையை காலி பண்ணேன், அந்த கடையில் தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே சார், உள்ளே எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை, எந்த ஒரு திங்ஸும் இல்லை, கடையே விரிச்சோடி போய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஷாக் ஆகிறார். என்னையா சொல்கிறேன், நேற்று போட்ட சரக்கு ஏதாவது அந்த மயக்கத்திலே நீ பேசிகிட்டு இருக்கியா? கடை அங்கே தானே இருக்குது, நைட்டு 10 மணி க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது கூட கேஷ் பொருள் எல்லாமே உள்ளே தானே இருக்குன்னு. இல்லை சார், கடை திறந்துருக்கு, யாருமே இல்லை. சரி, ராஜாவும் ராணியும் அங்கே இருப்பாங்க, போய் அவங்கள தேடி பாருன்றாங்க. இல்லை சார், அவங்க ரூம்லேயும் போய் பார்த்துட்டேன், எந்த திங்ஸுமே இல்லைன்றாங்க. மனோஜ் ஒரே ஷாக் ஆகுறாங்க. கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. 2 பேரும் அர்ஜென்ட்டாக கடைக்கு போனால் கடையில் சொன்ன மாதிரி ஒரு திங்ஸுமே இல்லை. அங்கே பார்த்தா போலீஸ் கூட்டமும் நிற்குது, கஸ்டமர்ஸும் ஒரே கலவரம் பண்ணுறாங்க. கல் எடுத்து அடித்து கண்ணாடிலாம் உடைக்கிற அளவு போயிடுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை மேலே கையை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அம்மா இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது அவருக்கே ஒரு ஆச்சரியம் வந்துடுது. அம்மா இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லையே அப்படின்னு சந்தேகப்பட்டு பார்வதி அத்தைக்கிட்ட, என்ன தான் அத்தை ஆச்சு அம்மாவுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லையே, திடீர்னு இந்த மாதிரி அன்பு மலையை பொழிகிறாங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா முத்து, விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாத. உங்கள் அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதனால் சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அதை வீடியோ எடுத்து ஒரு மேடத்துக்கு அனுப்பிச்சா, அவங்க டாக்டர் பட்டம் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மற்ற உங்கள் அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அத்தை, கதை அப்படி போதா, அதனால தான் அம்மா இப்படி பண்ணுறாங்களா? நான் கூட இன்னும் திருந்திட்டாங்கன்னு நினச்சேன் அம்மா, அவங்க இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க.